எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு திருமணம் 29 வயது முடிந்து 30 வயதில் இவருக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. இவருக்கு அந்த 30 வயதில் திருமணம் எந்த கிரக நிலையினுடைய அமைப்பில் இவருக்கு நடக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் வெளிநாட்டில் வாழ்ந்து வருகிறார். இவர் வெளிநாட்டில் வாழ்வதற்கான வேலை கிடைத்து அங்கே வேலையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வெளிநாட்டில் இருப்பதற்கான கிரக நிலை என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இவருக்கு சிறு வயதிலேயே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு எதன் அடிப்படையில் வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இப்பொழுதெல்லாம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எளிதில் திருமணம் அவ்வளவு சீக்கிரமாக நடப்பதில்லை. எல்லாரும் 2 டிகிரி 3 டிகிரி படித்து அவர்கள் வேலைக்கு சென்று அதன் பிறகு 1 லட்சம் சம்பளம் வேண்டும், ஒரு 5 ஏக்கர் நிலம் வேண்டும், தனியாக மெத்த வீடு வேண்டும், இதுபோலெல்லாம் ஒரே பையனாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவரும் கோரிக்கை வைத்து வருவதால் எளிதில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடப்பதே இல்லை. பெண்ணுக்கு குறைந்தது 29 வயது 30 வயது இதுபோல் தான் நடக்கிறது. ஆணுக்கு 31 வயது 33 வயது 35 வயது வரைக்கும் கூட திருமணம் நடக்காமல் காலம் கடத்தி வருகிறது. இப்பொழுது அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் திருமணம் எளிதில் யாருக்கும் நடப்பதே இல்லை. இவருக்கு 30 வயதில் திருமணம் நடக்கிறது. அந்த கிரக நிலைகள் எதன் அடிப்படையில் இருந்தால் இவருக்கு திருமணம் நடக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவர் 25/12/1996 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலையில் 9 மணிக்கு பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் மகர லக்கணம். 3இல் சனி கேது, 6இல் சந்திரன், 9இல் செவ்வாய் ராகு, 11இல் சுக்கிரன், 12இல் சூரியன் புதன் குரு. இவர் பிறக்கும் பொழுது ராகு திசையில் 9 வருடம் 4 மாதம் 28 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு குரு திசை ஒரு 16 ஆண்டு காலம், சனி திசை அதன் பிறகு ஒரு 19 ஆண்டு காலம். 44 வயது 4 மாதம் 28 நாட்கள் வரைக்கும் அவருக்கு சனி திசை தான் நடக்கும். இவருக்கு வயது தற்போது 29 வயது 7 மாதம் 17 நாட்கள் ஆகிறது. இப்பொழுது நடப்பது சனி தசையில் புதன் புத்தி. 4/2/2028 வரைக்கும் அவருக்கு சனி தசையில் புதன் புத்தி தான் நடக்கும். இவருக்கு திருமணம் எந்த அமைப்பில் நடக்கிறது என்பதை பற்றியும், லக்னத்திற்கு 2ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. அதேபோல் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கும் எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. அதேபோல் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. லக்னத்திற்கு 2, 7, 8 எந்த கிரகங்களுடைய தொடர்பும் கிடையாது. அதேபோல் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறது. செவ்வாய் ராகு சனி எல்லாம் சேர்ந்து ராகுகேதோடு சேர்ந்து சனி 5ஆம் இடத்தை பார்க்கிறது, புத்திரபாகிய ஸ்தானத்தை பார்க்கிறது. அது தவறான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகும். அதேபோல் ராசிக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. குரு புதன் சூரியன் முழு பௌர்ணமி அமைப்பில் இவர் பிறந்திருக்கிறார். இந்த பௌர்ணமி இந்த ஜாதகத்தையே எல்லாத்தையுமே நெகட்டிவான விஷயங்கள் அனைத்தையுமே தூக்கி நிறுத்துகிறது. இந்த லக்கணத்தில் கேந்திரத்தில் முழு பௌர்ணமி சந்திரன் இந்த சனி கேதுவுக்கு கேந்திரத்தில் அமைந்துள்ளது. அதேபோல் இந்த செவ்வாய் ராகுவுக்கு கேந்திரத்தில் அமைந்துள்ளது. இந்த சூரியன் புதன் குரு இவருக்கு முழு பௌர்ணமி அமைப்பில் உள்ளது. அனைத்து கிரகத்திற்கும் இந்த முழு பௌர்ணமி சந்திரனானது அனைத்து கிரகத்தையும் சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பில் அமைந்துள்ளது. அதனால் இந்த ஜாதகருக்கு நல்ல 12ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருப்பதால் இவர் வெளிநாட்டில் சென்று நல்ல 1.5 முதல் 2 லட்சம் வரைக்கும் இவர் நல்ல அளவில் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறார். இவருக்கு சனி தசை புதன் புத்தி இப்பொழுது நடக்கிறது. இந்த சனி தசை லக்னாதிபதி தசையாகி 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி தசையாகி கேதுவோடு சேர்ந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். சந்திரனுக்கு கேந்திரத்தில் முழு பௌர்ணமி சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமர்ந்துள்ளது மிகவும் சிறப்பாகும். அதேபோல் இந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு நல்ல பௌர்ணமி அமைப்பில் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் நல்ல ஆட்சி பெற்ற நிலையில் மூலத்திரிகோண வீட்டில் நன்றாக இருக்கிறார். அதேபோல் இந்த சனி கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலுவாக இருக்கிறார். சனி செவ்வாய் ராகு கேது தொடர்பு கொள்வது அந்த சூட்சும வலு ரத்துப்படும். இந்த குருவோடைய வீட்டில் நடப்பதாலும் இந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பதாலும் இந்த சனி தசை அவருக்கு பெரிதாக பாதிப்பை தராது.
இந்த சனி தசை புதன் புத்தி. புதன் 9ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி. அவர் 12ஆம் இடத்தில் அமர்ந்து குருவோடு சேர்ந்து அதிக சுபத்துவம், முழு பௌர்ணமியால் அதிக சுபத்துவம். இந்த செவ்வாய், ராகு, சனி இவர்களுடைய பார்வையை பெற்றிருந்தாலும் இந்த முழு பௌர்ணமியினுடைய சந்திர அதியோகம் அந்த புதனுக்கு நல்ல நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. இவருக்கு சனி தசை புதன் புத்தி, சந்திரனுடைய அந்தரம். சந்திரன் 7ஆம் அதிபதி. அவர் முழு பௌர்ணமியாக இருப்பதால் சந்திரனுடைய அந்தரத்தில் அவருக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் அந்தரம் முடிந்து செவ்வாயோடைய அந்தரத்தில் அவருக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்து அதிக பாவத்துவமாக இருந்தாலும் இந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. இவர் செவ்வாய் 11ஆம் அதிபதியாக செயல்படுவார். சனி குடும்பாதிபதியாக செயல்படுவார். 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த சனி தசை புதன் புத்தி செவ்வாய் அந்தரத்தில் திருமணம் நடக்கும். இந்த புதனுக்கு 7ஆம் அதிபதியின் தொடர்பை பெற்ற புதன் 12ஆம் இடத்தில் அமர்ந்து முழு பௌர்ணமி அமைப்பில் இருப்பதால் சனி தசை புதன் புத்தி செவ்வாயோடைய அந்தரத்தில் இவருக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. அதேபோல் குரு 12இல் மறைந்திருந்தாலும் முதல் குழந்தை பாக்கியம் 5ஆம் இடம் என்றது சுக்கிரன் பார்க்கிறார். சனி செவ்வாய் இவர்களுடைய தொடர்பை பெற்ற இந்த சனி பார்ப்பதால் முதல் குழந்தை இவருக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த 3, 7, 11 சுக்கிரன் இவர்களுடைய தொடர்பை பெறும் பொழுது அந்த கிரகம் திருமணத்தை தரும். 5ஆம் இடம் 5ஆம் அதிபதியின் தொடர்பை பெறும்போது அவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு கிடைக்கும். அந்த முழு பௌர்ணமியினுடைய அமைப்பு அனைத்து கிரகங்களையும் சுபத்துவப்படுத்தி நன்மையான விஷயங்களை தரக்கூடிய அமைப்பிலே இருக்கும். சில விஷயங்கள் காரகத்துவ அடிப்படையில், ஆதிபத்திய அடிப்படையில் சில விஷயங்களை கெடுதல் கொடுத்தாலும் சில விஷயங்களில் நன்மை தரும். ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். ஆதிபத்திய ரீதியில் கெடுதல் பண்ணால் காரக ரீதியில் நன்மை தரும். இதுபோல்தான் கிரகங்கள் வழிநடத்தும் மனிதர்களை. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9940342555 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம்.